ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டை பொடி மேக்ஸ் செய்ய போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டேன். முட்டை பொடி மேக்ஸ் செய்யலாம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேர் பார்க்கல. அதை பார்க்காதவங்க இதை பார்க்கட்டுங்கிறதுக்காக தான் செஞ்சிட்ருக்கேன். அதோட ஒன்று என்ன பார்த்திங்கன்னா, எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம்ப்பா. இவ்வளோ எண்ணெய் வேணாம், கொஞ்சம் வந்து நான் வந்து சாப்பாடு வச்சிட்டேன். முந்தானத்து வச்ச முருங்கைக்காய் சாம்பார். சரி, சைடிஷுக்கு 2 முட்டை இருக்குது. பொடி மாஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பொடி மாஸ் செய்கிறேன். பொடி மாஸ் நாம் மட்டும் செஞ்சு சாப்பிட்டா எப்படி? நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் அவங்களும் பார்த்து செஞ்சு சாப்பிட்டோம் டேஸ்ட்டாக அப்படின்றக்காகவே இந்த வீடியோ எடுத்துருக்கப்பா. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சிப்பாக போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ஒட்டுக்க போட்டுக்கலாம். இந்த பொடி மேக்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே கிராம சைடெலாம் அதிகமாக தெரியாது. நான் வந்து ஹோட்டல் கடையில் சப்ளையராக இருக்கிறதால ஹோட்டல் கடையில் பொடி மேக்ஸ்ன்னு கேட்டாவே இந்த முட்டை பொடி மேக்ஸ் தான் கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும். ஹோட்டல் கடையில் இந்த 2 முட்டை போட்ட பொடி மேக்ஸ் எவ்வளோ தெரியுங்களா? 60 ரூபா. அது ஒவ்வொரு கடையில் 80 ரூபா. ஒரு முட்டை 40 ரூபாய்க்கு. ஒரு முட்டை மட்டும் போட்டு செஞ்சால் 40 ரூபா. ஒவ்வொரு கடையில் 30 ரூபா. 2 முட்டை போட்டு செஞ்சால் ஒவ்வொரு கடையில் 60 ரூபா, ஒவ்வொரு கடையில் 80 ரூபா. ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் பொறுத்து இருக்குது. சும்மா குட்டி குட்டி கடைக்கெலாம் போனோம்னா 20 ரூபா தான். ஒரு முட்டை போட்டு செஞ்சால் 20 ரூபா. 2 முட்டை போட்டு செஞ்சால் 40 ரூபா. வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டும்ப்பா. நான் வந்து காரம் வேணுங்கிறக்காக பச்சை மிளகா அதிகமாக போட்டிருக்கேன். நீங்கள் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வந்து அதிகமாக காரம் சாப்பிட மாட்டிங்கன்னா பச்சை மிளகா வந்து சும்மா ஒரு மிளகா மட்டும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு பச்சை மிளகா ஃபேவரட் நான், அதனால் பச்சை மிளகா சேர்த்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகேப்பா. நான் வந்து ஒரு கையில் செல்லு வச்சுக்கிட்டு உடச்சி ஊற்ற முடியாதுன்னு ஆல்ரெடி கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்லேயே உங்கள்கிட்ட காட்டினேன் இல்லையா? இதை மட்டும் தள்ளி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம்ப்பா. இதில் வந்து இப்போவே வந்து தேவையானதுக்கு ஒரு தோராயமாக போட வேண்டியது போட்டுக்கோங்க. போதும். கரெக்டான பதத்தில் இருந்தாலும் அவ்வளோதான் உப்பு, கம்மியாக இருந்தாலும் அவ்வளோதான். கம்மியாக இருந்து சாப்பிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகமாக போனாலும் சாப்பிட முடியாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லைட்டாக மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி வந்து அதிகமாக போச்சுன்னா மஞ்சள் வாடை வரும். சும்மா கலருக்காக அது ஒரு விதமான டேஸ்ட்டு. லைட்டாக போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் பொடி கொஞ்சம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கோங்க. போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப கறி மசால் பொடி. அவ்வளோதான். செம்ம வாசனை. நீங்கள் வந்துட்டு இந்த முட்டையில் சாப்பாடு போட்டு செய்யணும் அப்படின்னா இப்போ இந்த பதம் இருக்கும்போது முட்டையை பாதி எடுத்து வச்சுட்டு சாப்பாடு கொஞ்சமாக போட்டு கிளறி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்குதுன்னு. ஏன்னா ஒட்டுக்க ஒரேடியே எவ்வளோ முட்டையிலே சாப்பாடு போட்டு நல்லா தான் போச்சுன்னா உங்களுக்கு வேணுன்னா அதுமாரி செஞ்சுக்கோங்க. எல்லாம் பொடி மேக்ஸாக சாப்பிடுங்க. நான் வந்து ஒவ்வொரு சமையலும் 2 டைமு 3 டைமு போடுறேன் அப்படின்னா பார்க்காதவங்க இப்போ இதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க.
அவங்களும் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 300 பேருக்கு பக்கமாக ஆமாம் 500 பேருக்கு பக்கமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களும் புதுசாக பார்ப்பாங்கல்ல, அதுக்காக தான் சரி போட்ட வீடியோ வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு போட்டுட்ருக்கிறது. இப்போ நம்ம வீட்டுக்கு செய்கிறது தானே போடுறோம், என்ன அன்றைக்கி செய்கிறோமோ அதுதானே போடுறோம். சரிப்பா, அவ்வளோதான். முட்டை பொடி மேக்ஸ் ரெடி. ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாலாம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு முட்டையில் செஞ்சு பாருங்கள், இல்லை 2 முட்டையில் மட்டும் செஞ்சு பாருங்கள். நல்லா செஞ்சுருக்கீங்க அப்படின்னா 4 முட்டை 5 முட்டை உங்கள் ஃபேமிலிக்கு செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்கப்பா. ஓகேப்பா, பாய். அழகான முட்டை பொடி மேக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. ஓகே, பாய்.